வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இது ரசலிங் மச்சி. நான் உங்கள் விகே. இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா மண்டே நைட் ரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மண்டே நைட் ரா ஆஃப்டர் WWE சம்மர் ஸ்லாம் தான் டே 1 டே 2 நைட் 1 நைட் 2 முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ரா. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நம்ம ரோமன் ரெயின் OTC ட்ரைபல் சீஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அவர் வழக்கம் போல் அவரோட என்ட்ரன்ஸில் அவர் ஆஃப் அமிங் பண்ணிக்கிட்டே வந்து ரிங்க்கு வருவார். ஸோ இந்த டேக்கு முன்னாடி சம்மர் ஸ்லாமில் தான் ரோமன் ரெயின் வர்சஸ் செத் ரோலன் சண்டை ஓடிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேபி லாஸ்ட் டைம் கூட இருக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோமன் ரெயின் வந்து செத் ரோலன் வந்து கிளீனாக 1-1 பீட் பண்ணியிருக்காரு. யாரோட அவுட் சைடர்ஸ் இதுவும் இல்லாமல், இன்டர்ஃபியர் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் 1-1 விளாண்டு ரோமன் ரெயின் வந்து செத் ரோலனை பீட் பண்ணார். ஸோ அது அவர் வந்து அவரோட ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணார். என்னன்னா அக்னாலேஜ் மீ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு அவர் சொன்னார், இது வரைக்கும் வந்து அவனை மீட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து என்னோட பிரதரை கடைசியாக பீட் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ள அந்த சண்டேலாம் முடிஞ்சு. ஸோ ஐ ஹோப் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து எங்களோட ரைவரி, எங்களோட ப்ராப்ளம்லாம் முடிச்சிட்டோம், செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமா சொல்லிட்டு, தென் வந்து நான் தான் வந்து எப்போதுமே சாம்பியன் அப்படின்னு வந்து அவரோட தெரியல ரோமன் ரெயினோட அந்த அவரை வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவர் பேசி முடிச்சுட்டு போகும்போது LA நைட்ஸோட மியூசிக், LA நைட்ஸ் அவரோட மியூசிக் வந்து வந்துச்சு. ஸோ அவர் ரிங்குக்கு வந்து என்ன சொன்னார்னா, நேராக ஒன்றுமே இது பேசல, வாழ்த்துக்கள், முதல் தடவையாக வந்து செத் ரோலன் கூட தேய்ச்சிட்ட, உன்னை எப்போதுமே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நீ ஒரு ஃப்ராடு, எப்போதுமே வந்து உனக்கு வந்து உன்னோட பிளட் லைன் இல்லை அவுட் சைடு இன்டர்ஃபியர்ஸ் தான் நீ தேய்ச்சிக்கிட்டு இருப்ப. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாருமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தேய்ச்சிருக்கேன், அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் விட்டுரும். இப்போ வந்து நேற்று தான் வந்து நான் உன்னோட பிளட் லைனை வந்து தோக்கடிச்சேன், 6-man tag team மேட்ச்சில் தோக்கடிச்சேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து உன்னோட டைட்டில் ஷாட் வேணும். நானும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எப்போதுமே வந்து உனக்கு எனக்கு நடுவில் உன்னோட பிளட் லைன் வந்து இப்போ வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு வந்து உங்களோட பிளட் டைட்டில் ஷாட் வேணும். ஜஸ்ட் யூ அண்ட் மீ ரிங்களே செட்டில் பண்ணிக்கணும். இது இன்னைக்கு சண்டை போட்டாலும் சரி, வரப்போற 2 மாசம் அப்புறம் வரப்போற மணி இந்த பேங்க்ல சண்டை போட்டாலும் சரி, இல்லை அடுத்த வருஷம் வர ரசல்மேனியா சண்டை போட்டாலும் சரி, நான் வெயிட் பண்றேன். ஆனால் வந்து எனக்கு வந்து 1-1 மேட்ச் உங்க கூட வேணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போடும்போது கூட பிளட் லைனோட டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து சரியான சண்டையை முடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னானே. ரோமன் ரெயின் எப்படி பார்ப்பாருன்னா ஒரு டிஸ்கஸ்டிங் லுக்ல பார்ப்பாரு. எவன் இவன் திடீர்னு வந்து இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நான் பார்ப்பாரு. அங்கே பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து உனக்கு வந்து மெகா ஸ்டார்னு சொல்லிக்கிற, ஒரு மெகா ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டார்னா வந்து என்ன மாதிரி இருக்கணும், நீ வந்து வெறும் ஒரு என்னது வாட்சை பத்தி சொல்ல, நீ வெறும் ஒரு கடையில வாங்கின வாட்சை போட்டுக்கிட்டு இருக்க, வாட்ச் கூட வந்து மெகா ஸ்டார் மாதிரி போடணும் இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்புறம் வந்து எனக்கு இதுதான் பிடிக்காது. வந்து எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்றவங்க, எதுவுமே தேய்க்காம நம்பர் 1 contender ஆகாம டோர்னமெண்ட் விளாடாம எனக்கு வந்து பெல்ட் வேணும் அப்போ அணை பிடிக்கிறவங்க, இதே தான் எப்போ பார்த்தா சொல்லிட்டு இதே தான் ஒரு ப்ராப்ளமா இருக்கு இந்த WWE அப்படின்னு சொல்லும் போது, ஸோ எனக்கு இந்த வந்து நீ ஒரு 6-man tag team தேய்ச்சதுனால நீ வந்து நம்பர் 1 contender ஆக முடியாது, நீ போய் நம்பர் 1 contender தேய்ச்சிட்டு வா அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அவர் ரிங் விட்டு வெளியே போகும்போது ரேஜ் வெயிட்டிங், நம்ம LA நைட்ஸ் தெரியல, ரேஜ் வெயிட்டிங் வந்து நல்லா பண்ணுவாரு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, பரவாயில்ல உன்னை எட்டேந்து பார்க்கும்போது நீ கொஞ்சம் அவுராவா இருக்க, எல்லாம் நல்லா இருக்க, கிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் த்ரோவா தான் இருக்க அப்படின்னுவாரு. ஸோ இதை கேட்டால் நம்ம ரோமன் திருப்பி உள்ளுக்கு வந்தேன்னா சார் இவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம LA நைட்ஸு எனக்கு வந்து மேட்ச் வேணும், ஓகே அது எப்போ வேணாலும் சரி, எனக்கு மேட்ச் வேணும், நீ கண்டிப்பா எனக்கு அந்த மேட்சை கொடுப்ப, நம்ம அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை அப்புறம் சொல்லிட்டு அவரு ரிங் விட்டு போயிடுவாரு. ஸோ அந்த ப்ரோமோ வந்து அப்படியே முடிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட் ராவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது வந்து யாருக்குன்னா ஜெவான் எவன்ஸ் வர்சஸ் ஈத்தன் பேஜ். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இது NXT-ல தான் வந்து 1-1 மேட்ச் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மெயின் ராவுக்கு வந்து மெயின் ரோஸ்டர் ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச் சண்டை போடுறாங்க. ஸோ இது NXT-ல பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச்னு சொல்லலாம் 2 பேருக்குள்ளும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஐ ஃப்ளையர், இன்னொருத்தர் வந்து டெக்னிக்கல் ரெஸ்லர். ஈத்தன் பேஜ் வந்து டெக்னிக்கல் ரெஸ்லர், எவான்ஸ் வந்து ஒரு ஐ ஃப்ளையர். ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம எவன்ஸ் தான் வந்து அவரோட ஹை ஃப்ளைங் மூவ்ஸு ஃபாஸ்ட் பேஸ்ட் மூவ்ஸ் எல்லாமே அடிச்சிட்டு இருந்தாரு. எப்படி சொல்றது, நான் ஆடினே இருப்பேன் அந்த மாதிரி வந்து எவன்ஸ் வந்து பறந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக வந்து ஐ ஃப்ளைங் மூவ்ஸ் தான் அடிச்சாரு. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெளியே ஓடி வந்து க்ளோஸ் லைன் இது பாஞ்சு க்ளோஸ் லைன் போடுறது, பாடி ஸ்பிளாஷு, தென் ஓவர் த டாப் ரோப் சேலஞ்ச் எல்லாமே அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 minutes or 5 minutes இந்த மூவ்ஸ்லாம் அவர் வந்து
ட்ரை பண்ணார். ஃபுல்லாக அவர் வந்து கண்ட்ரோலாக இருந்தார். ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் அவர் தான் கண்ட்ரோலாக இருந்தார். ஜெவான்ஸ் தான் வந்து இந்த மேட்ச் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து பாயும் போது ஸ்ப்ரிங் போர்ட் டைவ் பண்ணும் போது ஈத்தன் பேஜ் என்ன செய்வார், கொஞ்சம் அறிவாளித்தனமாக அவர் தான் கொஞ்சம் ஐக்கியூ ரெஸ்லர். ஸோ அவர் என்ன செய்யணும், அவரோட 100% ஐக்கியூ யூஸ் பண்ணி கயிறு வந்து தள்ளி விட்டுருவார். ஸோ கயிறு தள்ளி விட்டோன்னா ஜெவான்ஸ் வந்து இப்படி கீழே விழுந்தோடனே அதோட வந்து ஈத்தன் பேஜ் வந்து கண்ட்ரோல் ஆயிடுவார். இந்த மேட்சை கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணிடுவார். எவான்ஸை வந்து பறக்க விடாமல், பாய விடாமல், ஓட விடாமல் வந்து அந்த மேட்ச் அப்படியே ஸ்லோ டவுனாகவே கொண்டு போவார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுனா பின்னடிக்க ட்ரை பண்ணுவார் நம்ம ஈத்தன் பேஜ். எப்படின்னா காலை ரெண்டுத்தையும் கைத்து மேலே வச்சுட்டு பின்னடிக்குவார். ஸோ அப்போ வந்து ரெஃப்ரி வந்து 1 2 3ன்னு என்ன போகும்போது அந்த காதில் உள்ள கைத்தில் உள்ள காலை பார்த்துருவார். ஸோ அவர் வந்து சொல்ல, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரெஃப்ரி கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பார். 2 பேரும் ரெஃப்ரியும் ஈத்தன் பேஜும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்தி எவான்ஸ் வந்து திருப்பியும் வந்து இந்த மேட்ச் அவருக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் பண்ணிடுவார். மொமெண்டம் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மாற்றி அவங்களோட ஃபினிஷர் ரிவர்சல் பண்ணியிருப்பாங்க, மூவ்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஈத்தன் பேஜ் என்ன செய்வார்னா, எவான்ஸ் பாயும் போது ஒரு மாதிரி கோட் பிரேக்கர் மாதிரி ட்ரை பண்ணுவார். கோட் பிரேக்கர் போட்டுட்டு பின்னாடிப்பார், எவான்ஸ் கிக் அவுட் பண்ணிடுவார். தென் பவர் ஸ்லாம் ஒன்று போடுவார். அது அழகாக அவரோட ஸ்டைலில் தூக்குவார். ஈத்தன் பேஜ் வந்து கீழே இருந்து ப்ரான் ஸ்ட்ரோமன் மாதிரி தூக்கிட்டு ஒரு பவர் ஸ்லாம் மாதிரி போடுவார். ஸோ அது போட்டுவார். அப்பயும் வந்து ஜெவான்ஸ் எகிரிவார். ஸோ இந்த மேட்ச் வந்து இப்படியே தான் மாற்றி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்வார்னா, ஜெவான்ஸை வந்து வெளியே தள்ளிட்டு ரெஃப்ரி வந்து அங்கே கவுண்ட் அவுட் பண்ணும்போது, மேட்சோட எண்டிங்கில் கவுண்ட் அவுட் பண்ணும்போது இவர் என்ன செய்வார், போய் டேர்ன் பக்கல், ஈத்தன் பேஜ் வந்து என்ன செய்வார், டேர்ன் பக்கில் வந்து கழட்ட ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போ வந்து அதை ரெஃப்ரி பார்த்து 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி ஜெவான் எவான்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, 2 பேர்த்தையும் அப்படியே ஒரேடியாக லீப் ஃப்ராக் பண்ணி தாண்டி டேர்ன் பக்கலில் ஜம்ப் பண்ணி நம்ம ஈத்தன் பேஜுக்கு ஓஜி கட்டர் ஜெவான்ஸோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச் வந்து 1 2 3ன்னு க்ளீனாகவே வின் பண்ணுவார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு ஆக்சுவலி ஃபாஸ்ட் பேஸ்ட் ஒரு நல்ல மேட்ச், ஒரு ப்ராப்பர் ஸ்டார்டிங் மேட்ச்னே சொல்லலாம் இந்த ராக்கு. ஸோ ஆஃப்டர் த மேட்ச் என்ன ஆச்சுன்னா, பிக் கேஸ் ரிட்டர்ன்ஸ். பிக் கேஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், முன்னே வந்து என்சோ கூட இருப்பார், என்சோ மோரியா கூட இருப்பார், அவங்க ரொம்ப டெக் டீமாக இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ரிட்டர்ன் ஆவார். அதாவது ஆஃப்டர் 8 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆகி, மனசை வந்து அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ வித்தியாசம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணான்னா, நம்ம ஜெவான்ஸுக்கு பிக் பூட் போட்டு அவரோட ஃபினிஷர் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், நான் வந்து ராக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அந்த அட்டாக் வந்து ப்ரூவ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். யாருக்குன்னா நம்ம ரோமன் ரெயின் அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு, பிளட் லைனுக்கு. பிளட் லைனில் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ரோமன் ரெயின் என்ன செய்வாருன்னா, போயிட்டு கேட்பார், அவன் என்ன சொன்னான் பார்த்தியா, உங்களால் தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு வேலை தான் கொடுத்தா அதையும் உருப்படியாக செய்யல, அதனால தான் அவங்களாம் வந்து என்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு, இந்த LA Knights வந்து என்ன பேசுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க நீ, உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. யார் LA Knights, அவனை தோக்கடிக்க முடியல உங்களால். இந்த சோலோ சிக்கோவா நம்மளோட பையன், நான் காஃபி எடுத்துகிட்டு வருவான் அந்த மாதிரி பையன், அவன்கிட்ட போய் தோத்துட்டீங்க. இந்த ராய்ஸ்னு ஒருத்தன் எவனே தெரில, அவங்களெல்லாம் போய் தோத்துட்டீங்களேன்னு வந்து நம்ம பிளட் லைனை வந்து மட்டமாக ஏசுவார். அப்புறம் உடனே வந்து நம்ம ஜிம்மி சொல்லுவார், நீ ஊன்னு சொல்லு, நான் போயிட்டு LA Knights முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு. ரோமன் என்ன சொல்லு, நீ ஒன்றும் பண்ண வேணா, ஏற்கனவே உனக்கு வந்து கொடுத்த வேலையை நீ உருப்படியாக செய்யல, நானே பார்த்துக்கிறேன், அவனை யாருமே தொடாதீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கும் அவனுக்கு தான் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இதை நம்ம LA Knights ஓட்டி கேட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு, அப்புறம் என்னை தொடக்கூடாது தெரியல, உங்கள் அப்பா சொல்லியிருக்காருல்ல, ரோமன் ரெயின் சொல்லியிருக்காருல்ல, என்னை தொடக்கூடாது, நான் என்ன பண்ணாலும் நீங்கள் என்னை தொடக்கூடாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தொட்டிங்க உங்கள் அப்பா வந்து உங்களை அடிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விடச்சிட்டு இருப்பாரு, கலாச்சிட்டு இருப்பாரு. கடைசியாக வந்து வேணுமணிக்கு போயிட்டு ஜெய் உசோவை வந்து ப்ரோவோக் பண்ணுவார். அப்புறம் அப்படியெல்லாம் சொல்லி உங்களுத்துட்டு அந்த செக்மெண்ட் வந்து அப்படியே முடிஞ்சிடும். ஸோ இப்போ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் வந்து ரோமன் ரெயின் வர்சஸ் LA Knights வந்து அவங்க வந்து ஆக்சுவலி வந்து இது பண்ண போகிறாங்க, அஃபிஷியலாக வந்து ஓட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ நோ லைக் LA Knights வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, ரோமன் ரெயினை வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த ரோமன் ரெயின் வந்து பெல்ட்டு LA Knightsக்கு போகாது. பட் ஒரு என்டர்டெய்னிங் மேட்சாக இருக்கும்னு நம்புவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் தான். யாருன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் டீம், லீவ் மார்கன், அவங்க சம்மர் ஸ்லாமில் வந்து யூஎஸ் கூட வேர்ல்டு டைட்டில் டிஃபைன் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் ராக்ஸன் பேரஸ் அண்ட் ஆல்சோ நியூ உமன்ஸ் IC சாம்பியன் ரஷல் ராட்ரிகஸ், அவங்க எல்லாம் வந்து
லீஃப் மார்க் வந்து ப்ரோமோ கட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் தான் வந்து டொமினேட்டான டீம். அது மட்டும் இல்லை சம்மர் ஸ்லாமில் ஈயோஸ்காயை வந்து நான் தோக்கடிச்சு ஒன்ஸ் அகெயின் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் ஐ எம் த பெஸ்ட் உமன்ஸ் சாம்பியன் ஆஃப் ஆல் டைம், வேர்ல்ட் சாம்பியன் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு போட்டியே இல்லை. ஒரே ஒருத்தி தான் இருந்தால் அவளையும் நான் தோக்கடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்குன்னு போட்டி யாருமே இல்லை. நான் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட், தி பெஸ்ட். கரண்ட்லி நான் தான் தி பெஸ்ட் ரஸ்லர் அண்ட் தி பெஸ்ட் சாம்பியன் அண்ட் ஆஃப் ஆல் டைம்னு வந்து அவங்க வந்து தற்பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பேசிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் 2 பேரும் சாம்பியனாக இருக்கோம். ஸோ இப்போ வந்து ரொக்ஸன் பேரஸ் வந்து இந்த சோல் ருக்காவோட வந்து சண்டை போட்டு ஸ்டீல் எங்களோட டாமினன்ஸ் வந்து நாங்கள் இன்னும் ப்ரூஃப் பண்ண போகிறோம்னு சொன்னானே. ஏன்னா வந்து அடுத்த மேட்ச் வந்து ரொக்ஸன் பேரஸ் வர்சஸ் சோல் ருக்கா தான். சோல் ருக்கா என்ன எக்ஸ் ஐசி சாம்பியன். ஓகே, ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சோல் ருக்கா வர்சஸ் ரொக்ஸன் பேரஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரொக்ஸன் பேரஸும் நம்ம சோல் ருக்கா வந்து டெக்னிக்காக சண்டை பண்ணுவாங்க, கிரேபல் மூவ்ஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பர் ரெஸ்லிங் மேட்ச். கிரேபல் மூவ்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பின்னிங் காம்பினேஷன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பின்னிங் காம்பினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ரொக்ஸன் பேரஸ் என்ன செய்ய அவங்களோட சைஸ் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி லைக் அவங்க குயிக்காக இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த குயிக்னஸை யூஸ் பண்ணி அந்த வேகத்தை யூஸ் பண்ணி மேட்சை வந்து ஃபாஸ்ட் பேசிங்காக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஃப்ளைங் மூவ்ஸ் அடிக்கிறது, நெக் பிரேக்கர் அடிக்கிறது, ஸோ எல்லாம் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து சோல் ருக்கா வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்லர். அவங்க வந்து அவங்களோட சைஸ் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி இந்த மேட்ச் அப்படியே வந்து அந்த ரொக்ஸன் பேரஸ் மூமெண்ட் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எப்படின்னா அவங்களோட பவர் கிராபல் மூவ்ஸு, சூப்ளெக்ஸு, ஸோ இதெல்லாம் போட்டு இந்த மேட்ச் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடுவாங்க. அதோட வந்து ஃபுல்லாக சோல் ருக்கா தான் வந்து மேட்ச் டொமினேட்டாக கொண்டு போவாங்க. சூப்ளெக்ஸ் போடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஷைனிங் விசட் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினிஷர் சிக்னேச்சர் போட ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ரொக்ஸன் பேரஸ் வந்து ரிவர்சல் பண்ணிடுவாங்க. அழகா காட்வீல் மாதிரி ரிவர்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து ஒரு பேக் அண்ட் ஃபோர்த்தாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. ரொக்ஸன் பேரஸ் வந்து அவங்க மூவ்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க, சோல் ருக்கா ரிவர்சல் பண்ணி காட்வீல் சூப்ளெக்ஸ்லாம் போடுவாங்க, காட்வீல் நெக் பிரேக்கர்லாம் போடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஷைனிங் வீசட் அதை சொன்ன மாதிரி ஷைனிங் வீசட் அடிச்சுட்டு வின் பண்ண ட்ரை பண்ணாங்க, எகிரிடுவாங்க. ஸோ இந்த மேட்சோட எண்டிங்கில் வந்து வழக்கம் போல தான் ஜட்மெண்ட் டே உங்களுக்கு தெரியும்ல. என்னைக்கு வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது நல்லா விளாண்டுருக்காங்க, லீகல் விளாண்டுருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து சோல் ருக்கா அவங்களோட ஃபினிஷர் சோல் கட்டர் அடிக்கும்போது லீஃப் மோர்கன் கயிறை அவங்கள தள்ளி விட்டு மேட்ச் இன்டர்ஃபியர் பண்ணி மேட்ச் வந்து டிக்யூவில் முடிஞ்சிடும், டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜட்மெண்ட் டே வந்து ஃபுல்லாக சோல் ருக்காவை அட்டாக் பண்ணி மாற்றி அவங்களோட ஃபினிஷர் போட்டு கடைசியாக டொமினேட்டாக வந்து இருப்பாங்க. இதுக்கப்புறம் அதான் அவங்க சொன்ன மாதிரி தான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து போட்டியே இல்லை, நாங்கள் தான் அப்படின்னு இருப்பாங்க. உடனே ஒரு மியூசிக் வரும். யாரோட மியூசிக்னா பெக்கி லிஞ்ச், த மேன் ரிட்டர்ன்ஸ். பெக்கி லிஞ்ச் ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் 2 months. அந்த மேன் அவங்களோட அந்த தீம் சாங் கேட்டோடனே, தீம் மியூசிக் கேட்டோடனே ஃபுல்லாக பாப் தான். எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஸோ மேன் வந்துட்டு நேராக உள்ளுக்கு வந்துட்டு பெக்கி லிஞ்சிட்ட பார்த்து வந்து ஆக்சுவலி வந்து ரெக்கல் ராட்ரிக்ஸை பார்த்து சொல்லுவாங்க. ரெக்கல் ராட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, என் பெல்ட்டு தானே வந்திருக்க அப்படின்ட்டு ஐசி சாம்பியனை காட்டி. பெக்கி லிஞ்ச் வந்து சிம்பிளாக முடிச்சுறாங்க. இந்த பெல்ட்டை வந்து நான் ஏற்கனவே வந்து எடுத்து இதுக்கு வந்து நான் பெருமை சேர்த்துட்டேன், எனக்கு இந்த பெல்ட்லாம் தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. என்னோட அடுத்த டார்கெட் வந்து லீஃப் மோர்கன், உன்னோட வேர்ல்டு டைட்டில் தான் அப்படின்னு சொல்லி நேராகவே சாம்பியனுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சேலஞ்ச் பண்ணிடுவாங்க. நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நீ தேய்க்க போகிறதில்ல, நீ வந்து சொல்கிறல நீ வந்து ஒரு பெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் அப்படி இப்படின்ட்டுன்னு. ஆனால் ஆக்சுவலி உன் குரூப்லேயே நீ ஒரு பெஸ்ட் சாம்பியன் இல்லை. ஏன்னா அது வந்து ஆக்சுவலி பார்த்தா ரொக்ஸன் பேரஸ் தான். ரொக்ஸன் பேரஸ் NXT டைட்டில் ரெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைட்டில் ரெயின்னே சொல்லலாம். ஸோ அதை மீன் பண்ணி வந்து பெக்கி லிஞ்ச் சொன்னாங்க, நீ வந்து உன் குரூப்லேயே நீ ஒரு பெஸ்ட் சாம்பியன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்லிங்லேயே நீ ஒரு பெஸ்ட் சாம்பியன் சொல்லலாம், அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய இது தெரியுமா, போய் தெரியுமா அப்படின்னு சொன்னானே. இவங்க என்ன சொல்லிடுறாங்க, எனக்கு வந்து உன்னோட அப்ரூவல் எல்லாம் தேவை. லீஃப் மார்க் என்ன சொல்லுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க, எனக்கு வந்து உன்னோட அப்ரூவல் எல்லாம் தேவையில்லை. நீ வந்து இப்போ வந்து உண்மையாலும் பார்த்தா நீ வந்து உன் பிள்ளைய பதில் வீட்டில் இருக்கணும், நீ எதுக்கு வந்து ரெஸ்லிங் வந்து என்ன வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வந்து பொறாம, நான் வந்து நியூ சாம்பியன், நான் வந்து டொமினேட் சாம்பியனாக இருக்கேன் உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்லிட்டு கடை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போயிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னொரு மியூசிக் ஹிட் பண்ணோம். யாருன்னா நம்ம ஸ்டெஃபனி வெக்கோ. அவங்களும் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த ரோலை நிறைய அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க ஆஃப்டர் 3 months, ஆஃப்டர் 4 or 3 months வந்து ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியா இப்போ தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க.
ஸோ அவங்க வந்து மியூசிக் பண்ணி வந்தாங்க, அவங்க அட்டாக் கூட பண்ணல. உடனே ரெக்கல் ரோட்ரிகஸ் போய் அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ரெக்கல் ரோட்ரிகஸ்க்கு ஒரு பேக் கிக் விழுவோம். ரொக்ஸன் பேரஸ் அவங்க அடிச்சிருவாங்க. தென் லீஃப் மோகன் அவங்கள பார்த்தோன்னா ரிங்குக்கு ஓடுவாங்க. ஸ்டெஃபனி வெக்கியாவை துரத்திக்கிட்டே போய் ரிங்கில் வந்து நம்ம லீஃப் மோகனை அடிக்குவாங்க. அடிச்சு கீழே தள்ளிடுவாங்க. கீழே தள்ளதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படி இருக்குண்ணா கணக்கு வந்து ஸ்டெஃபனி அண்ட் வந்து பெக்கி லேன்ச்சை வந்து நம்ம லீஃப் மோகன் டைட்டிலுக்கு வந்து கண்ணு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லீஃப் மோகனை வந்து அடித்து வெளியே தள்ளினதுக்கப்புறம் பெக்கி லேன்ச்சும் ஸ்டெஃபனி வெக்கரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் நடந்துச்சுன்னா வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச். ஐ திங்க் மேபி நெக்ஸ்ட் வீக் நான் வர இதில் வந்து பிஃபோர் மணி இன் த பேங்க் 2 months இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டெஃபனி வெக்கியோ வர்சஸ் பெக்கி லேன்ச் நம்பர் 1 contender மேட்ச் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம். ஆனால் 2 பேருமே வந்து அப்சல்யூட் பெஸ்ட் ரெஸ்லர்ஸ் உமன்ஸ் டிவிஷனில். நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் ஆஃப் த ரிங் ஓபா ஃபெமியோட ப்ரோமோ தான். ஆனால் அந்த ப்ரோமோக்கு வரதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓபா ஃபெமி அங்கேருந்து வந்துட்டு இருப்பார். பவுல் ஹேமன் இருப்பார். நீங்கள் இந்த இது வந்து சம்மர் ஸ்லைமில் வந்து ஓபா ஃபெமி வர்சஸ் லெஸ்னர் இன் அ ஸ்டீல் கேஜ் மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே அவங்களோட அப்சல்யூட் பெஸ்ட் கொடுத்து நம்ம ஓபா ஃபெமி வந்து பிளாக் ரெஸ்னரில் வந்து க்ளீனாகவே 1, 2, 3ன்னு பீட் பண்ணிடுவார். ஸோ அது வந்து இப்போ கணக்கு வந்து ஓபா ஃபெமி வந்து பீஸ்ட்டை வந்து ஸ்லே பண்ணிட்டாரு. ஸோ நவ் ஈஸ் த ரூலர், ஈஸ் த கிங்லா அந்த மாதிரி. ஸோ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா நம்ம பவுல் ஹேமனை பார்த்து ஆஃப்டர் மேட்ச் வந்து ரெஸ்னர் வந்து என்னை பற்றி நல்லதாக புகழ்ந்து நல்லதாக சொன்னார். என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அவர் பேசினார் எனக்கு. ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றியை வந்து நீ லெஸ்னருக்கு சொல்லிடு, அப்புறம் உனக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுவார். பவுல் ஹேமன் வந்து நான் சொல்லிடுறேன், உனக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சிடும். ஆனால் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தா எனக்கு என்னமோ அதை பார்த்தோன்னு என்ன தோணுச்சுன்னா ப்ராக் லெஸ்னர் தான் இப்போ வந்து கணக்கு வந்து தோத்துட்டு அவர் வந்து ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ரிட்டையர்மெண்டா இல்லை என்னன்னு தெரியல, பட் அவர் இல்லை. ஸோ மேபி பவுல் ஹேமன் வந்து ஓபா ஃபெமி கூட சேர்ந்து வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. நல்லா தான் இருக்கும். அது அப்புறமேல் பார்ப்போம். ஸ்டில் வந்து அதுக்கு வந்து இப்போ தான் சீட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து குழுவில் மேபி அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ தென் வந்து ஓபா ஃபெமி வந்து அவரோட என்ட்ரன்ஸ் மியூசிக்கோட ரிங்குக்கு வருவார். ரிங்குக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார்னா ஃபைனலி நான் வந்து பீஸ்ட்டை வந்து ஸ்லே பண்ணிட்டேன். நானும் ப்ராக் லெஸ்னரும் அந்த ஸ்டீல் கேஜில் வந்து எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோம். எங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் கொடுத்தோம். என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னே சொல்லலாம். நாங்கள் வந்து எங்களோட எல்லாத்தையும் கொடுத்து ஃபைனலி வந்து பீஸ்ட்டை வந்து நான் பீட் பண்ணிட்டேன். அவருக்கு வந்து இதுக்கு மேலே வந்து அவர் வந்து நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம், அவரோட வேலையை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு அவர் ஒரு லீடராக இருந்து இந்த லாக்கர் ரூமை வந்து லீட் பண்ணார். இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லீடராக இந்த அப்கமிங் நியூ ஜெனரேஷன் வந்து நான் ஒரு லீடராக பார்த்துக்கிறேன், நான் ஒரு லீட் பண்ணுறேன். இதுக்கு இல்லை யாராச்சும் அந்த எதாச்சும் ஒரு ரெஸ்லர் இருக்குது இங்கே மீன் பண்ண ரெஸ்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி ஓல்ட் டைமர்ஸ், இப்போ உள்ள கரார் ரெஸ்லர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ரெஸ்லர்ஸ்லாம் இருக்காங்களா, நாட் நியூ ஜெனரேஷன், ஓல்டு ஜெனரேஷன். அதுக்கு வந்து வார்னிங் ஷாட் கொடுத்த மாதிரி தான் வந்து ஓபா ஃபெமி சொல்லுவார். ஆனால் கொஞ்சம் மரியாதையான வேல சொல்லுவார், எரகனா இல்லாமல் பொலைட்டாக சொல்லுவார், மரியாதையாக வந்து சொல்லுவார். உங்களுக்கு ஏதாச்சும் அதில் பிரச்சனைனா என் கூட வந்து நேராகவே சொல்லுங்கள், நம்ம வந்து ரிங்கில் தீர்த்துக்கலாம். நம்ம ஓபா ஃபெமி வந்து அவர் லீடர் ஆஃப் நியூ ஜெனரேஷன், இந்த நியூ ஜெனரேஷனுக்கு நான் தான் லீடர் வந்து அவர் வந்து செல்ஃப் கிளைம் பண்ணிக்கிட்டாரு. தென் அது ப்ரோமோலாம் முடிச்சுட்டு அவர் கீழே போகும்போது நம்ம விஷன் அவங்க வருவாங்க. யாருன்னா ஆஸ்டின் தியரி, மேக்சின் அண்ட் ப்ரான் பிரேக்கர். ப்ரான் பிரேக்கரும் ஆஸ்டின் தியரி மேக்சின் நம்ம விட்டுருவோம், அவங்கள பற்றி நம்ம பேச வேணாம். ப்ரான் பிரேக்கர் அண்ட் ஓபா ஃபெமி அந்த மேட்ச் மட்டும் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. தி பெஸ்ட் ரெஸ்லர்ஸ் ஃபார் கரண்ட் ஜெனரேஷன் வந்து சொல்லலாம். அவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்குவாங்க. லைக் எப்படி இருந்துச்சுன்னா இது ப்ரான் பிரேக்கர் வந்து ஓபா ஃபெமியை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். அவங்க பேசலை, ஒன்றும் பண்ணல, பட் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். கடைசி போகிற வரைக்கும் ஓபா ஃபெமி போயிட்டு அந்த ரிங்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து என்னன்னா, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் அப்கமிங் ஜெனரேஷன் ஒரு நியூ ஜெனரேஷன் வந்து ஆக்சுவலி நம்ம ப்ரான் பிரேக்கரை தான் வந்து NXT-லேன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் ஆஃப்டர் அவர் மெயின் ரோஸ்டர் வந்தோடனே அவரோட மொமெண்டம் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கூட இருக்கிறது ரேங்கிங் வைஸ்லேயும் கூட இருக்கிறது வந்து ஓபா ஃபெமி தான். கிங் ஆஃப் தி ரிங், ப்ராக் லெஸ்னர் பீட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து நியூ ஜெனரேஷன் அந்த லீடர்னு சொன்னோடனே அது வந்து ப்ரான் பிரேக்கரால் ஏற்றுக்க முடியல. நான் தானே என்ன தானே அவங்க சொன்னாங்க, இப்போ எப்படி ஒன்றை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த செக்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த மேட்ச் அடுத்த மேட்ச் யாருக்குன்னா
ப்ரான் பிரேக்கர் வர்சஸ் ஜோ என்ட்ரி தான் ஆக்சுவலி அந்த மேட்ச். ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வந்து ப்ரான் பிரேக்கர் வந்து அந்த இது என்ட்ரன்ஸை தான் பார்த்துட்டு இருப்பார். ஓபாஃபெமி போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் ஸ்டீல் வந்து ப்ரான் பிரேக்கர் வந்து என்ட்ரன்ஸை தான் பார்த்துட்டு இருப்பார். கேமில் ஃபோக்கஸே பண்ண மாட்டார். அப்பயும் வந்து ஜோ என்ட்ரி அடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு டேக்கல் தான் பண்ணுவார். ஜோ என்ட்ரி முடிஞ்சு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஜோ என்ட்ரி வந்து இது பண்ணிட்டு இருப்பார். லைக் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது அஸ்டின் தேரியை வந்து டிஸ்டர்ப் பண்ண பார்ப்பாரு. அஸ்டின் தேரியை வந்து நம்ம ஜோ என்ட்ரி அடிச்சுட்டு ப்ரான் பிரேக்கர் வந்து அங்கேயிருந்து ஓடி வந்து ஸ்பியர் போடலான்னு பார்ப்பாரு. ஜோ என்ட்ரி ரிவர்சல் பண்ணிடுறாரு. ரிவர்சல் பண்ணி திருப்பியும் வந்து ஜோ என்ட்ரி வந்து ப்ரான் பிரேக்கர் அடிக்காம அஸ்டின் தேரியை தான் போய் அடிப்பார். அடிச்சுட்டு உள்ளுக்கு போனோடனே ஒரு ஸ்பியர். மேட்ச் ஒரு 3 நிமிஷம் கூட இல்லை, முடிஞ்சு ஒரு ஸ்பியர். அதுவும் கொஞ்சம் இதான விக்கெட்டான ஸ்பியர் தான். ஸோ அந்த ஸ்பியர் போட்டானே 1, 2, 3 மேட்ச் முடிச்சு. அவ்வளோதான். ஸ்டீல் வந்து நம்மளோட ப்ரான் பிரேக்கர் வந்து ஓபாஃபெமிலேருந்து வெளியாகல போல. கேம் முடிஞ்சோன்னா நிற்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நேராக வந்து பேக் ஸ்டேஜ் போயிட்டாரு. ஸோ அவர் பேக் ஸ்டேஜ் போனோடனே நம்ம அஸ்டின் தேரி என்ன பண்ணாருன்னா ஜோ என்ட்ரியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா மெக்சின் மின்னுக்கு வந்து அவர் வந்து ஜோ என்ட்ரி வந்து அஸ்டின் தேரி அடிச்சதுனால அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ ஃபுல்லாக அவர் வந்து ஜோ என்ட்ரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது வந்து காப்பாற்ற யார் வருவானா அகிரா தொசாவா. அகிரா தொசாவா வந்து நம்ம அஸ்டின் தேரியை அடித்து ஓட விட்டுருவார். நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அகிரா தொசாவா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்லர்னே சொல்லலாம். க்ரூஷர் வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெனி இயர்ஸ் பேக் க்ரூஷர் வெயிட் NXTல இருக்கிற இதாக இருக்கட்டும், என்னைக்கு வந்து அகிரா தொசாவா மெயின்ஸ் ரோஸ்டர் வந்தாரோ அன்னையோட முடிச்சு. ஸோ மேபி இந்த மேட்சை யூஸ் பண்ணி யாரை புஷ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அஸ்டின் தேரியை புஷ் பண்ண போகிறாங்களா இல்லை அகிரா தொசாவா புஷ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. பட் ரெண்டு பேருமே வந்து நல்ல ரெஸ்லர்ஸ் தான். என்னை பொறுத்தவரைக்கும் அகிரா தொசாவா புஷ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்லர். அவர் வந்து காமெடி ஆக்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மனசு வந்து ஆக்சுவலி நல்ல ரெஸ்லர். ஸோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சா அப்படியே சொன்னாலும் ப்ரான் பிரேக்கர் வந்து பேக் ஸ்டேஜ் போனார்ல, போயிட்டு வந்து ஓபாஃபெமி தேடிட்டு இருப்பார் போல. பவுல் ஹேமன், நான் சொன்னது குழு, இது வந்து 2வது குழு. பவுல் ஹேமன்ட்ட போயிட்டு ப்ரான் பிரேக்கர் என்ன கேட்பாருன்னா எங்க ஓபாஃபெமின்னு கேட்பாரு. பவுல் ஹேமன் என்கிட்ட ஏன் கேட்குற அப்படின்ட்டு, என்கிட்ட ஏன் கேட்குற, எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ப்ரான் பிரேக்கர் சொல்லுவார். நான் நினச்சேன் அவன் தான் அவனோட புது ஃப்ரெண்டு அப்படின்னோடனே சொல்லிட்டு இது தெரியாமல் கேட்டேன், நான் அவனோட நியூ ஃப்ரெண்ட், அதனால தான் அதை உன்ட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ரான் பிரேக்கர் போயிடுவார். உடனே அந்த லுக்கு, அந்த பவுல் ஹேமனோட அந்த ஈவல் லுக் இருக்குல்ல, அது அப்படியே வரும். இது வந்து செகண்ட் குழு. மேபி அதான் வாய்ப்பு இருக்கு. மேபி நெக்ஸ்ட் ஓபாஃபெமி வந்து நெக்ஸ்ட் பவுல் ஹேமன் காயா மாறலாம். எனக்கு ஓகே தான் அது. அவர் பவுல் ஹேமன் காயா வந்து இன்னும் லைக் பெஸ்ட் ரெஸ்லராக வரலாம். ஆல்ரெடி அவர் மைக்லேயும் ஓகேவா இருக்காரு, ரெஸ்லிங்கில் ஓகேவா இருக்காரு, டொமினேட்டாக விளாடுறாரு. பவுல் ஹேமன் ஒன்றும் கூட இருந்தால் ஸ்டில் ஹீ கேன் பீட் ரோமன் ரெயின் அண்ட் பிகம் வேர்ல்ட் சாம்பியன்ல அவர் வந்து ஓபாஃபெமி. நெக்ஸ்ட் வந்து நம்ம சேட் கேபிளோட ப்ரோமோ அப்படியே வந்து கண்டினியூ ஆகி ஒரு மேட்ச்க்கு வரும். ஸோ அந்த சேட் கேபிள் ப்ரோமோ என்னன்னா, நம்ம சேட் கேபிள் தான் நியூ ஐசி சாம்பியன், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன். அவர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நம்ம பென்தாவை பீட் பண்ணி நியூ ஐசி சாம்பியன் ஆகி இதான் அவரோட ஃபர்ஸ்ட் டைட்டில். இத்தனை வருஷம் ரெஸ்லிங்கில் WWE இருந்து இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் டைட்டில். இதுக்கு முன்னாடி டேக் டீம் சாம்பியன்ஸாக இருந்திருக்காரு, ஆனால் வந்து இதுதான் அவரோட சிங்கிள் ஃபர்ஸ்ட் டைட்டில். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சேட் கேபிள். அவர் வந்து ஆக்சுவலி டிசர்வ் இட். ரொம்ப வருஷமாக மனசை ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஓகே, ஸோ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா அவரோட ப்ரோமோவில் நான் வந்து இந்த வின் பண்ணதுக்கு வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவார். வந்து மக்களுக்கு நன்றி, என்னை இத்தனை வருஷமாக நம்பினதுக்கு, என் கூட இந்த வெயிட் பண்ணதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் பென்தா வந்து என்னை வந்து அப்சல்யூட் பெஸ்ட்க்கு வந்து புஷ் பண்ணார் இந்த மேட்ச்சில். வந்து அவர் என்னோட ரைவலாக இருந்தாலும், என்னோட எதிரி, இந்த மேட்ச்க்கு என்னோட எதிரியாக இருந்தாலும், அவர் வந்து என்னை வந்து அப்சல்யூட் பெஸ்ட்க்கு புஷ் பண்ணி 2 பேருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோம். ஸோ அதுக்கு நன்றி அப்படி சொல்லுவார். அப்புறம் பென்தா வந்து வருவார். பென்தா ரிங்குக்கு வந்து உனக்கும் நன்றி, நீயும் என்னை வந்து என்னோட அப்சல்யூட் பெஸ்ட்க்கு புஷ் பண்ண, ஸோ அதுக்கு நன்றி. அப்புறம் உனக்கு கங்க்ராச்சுலேஷனோட நியூ பெல்ட்டுக்கு. பட் இவந்தோ நம்ம ஃப்ரெண்டு, நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தாலும் நான் அந்த பெல்ட்டுக்கு வந்து திருப்பியும் வருவேன். ஸோ அப்போ வந்து யார் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கலாம் ரிங்கில் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து என்ன ஷோ பண்ணுதுன்னா அவங்க 2 பேரும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ப்ரூஃப் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜட்மெண்ட் டே. ஸோ ஆக்சுவலி பார்த்தா சேட் கேபிள் அண்ட் பென்தா வர்சஸ் ஜட்மெண்ட் டே தான். ஸோ ஜட்மெண்ட் டேல ஜேடியும் டொமினிக் மிஸ்டரியும் வருவாங்க. டொமினிக் மிஸ்டரியும் சொல்லனா சரி நீங்கள் உங்களை புகழ்ந்தது போதும், நான் தான் வந்து AAA சாம்பியன், நான் தான் ஒரு பெஸ்ட் லூச்சாடோ, நான் தான் வந்து பெஸ்ட் மிஸ்டீரியோ, என் ஃபேமிலியிலே நான் தான் பெஸ்ட்டு, எனக்கு ரே மிஸ்டீரியோ அவர் நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போதும், நீங்கள் உங்களோட புகழ்ச்சிக்கு நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார். ஸோ இந்த மேட்சை வந்து அப்படியே ப்ரோமோ கட் முடிஞ்சோடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் லீகல் எப்போன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக் டீமில் முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது சேட் கேபிள்
வர்சஸ் டொமினிக் மிஸ்டீரியோ தான். ஸோ அவங்க சேட் கேபிள் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து டொமினேட்டர் ஸ்டார்ட் பண்ணார், சூப்ளெக்ஸ் போடுவார், ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போடுவார், எங்கல் லாக் பிடிக்க ட்ரை பண்ணுவார். தென் ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்து டெக் மூவ் அடிப்பாங்க பென்தாவும் சேட் கேபிளும். பென்தா வந்து ஒரு கிக் பண்ணி ஐரிஷ் ஸ்வீப் பண்ணுவார், அது அப்படியே நம்ம சேட் கேபிள் பிடிச்சி பெலி டு பேக் சூப்ளெக்ஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் பென்தா வந்து லீகல் எப்போ ஆகிட்டானே மேட்ச் டொமினேட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் வந்து நம்ம டொமினிக் மிஸ்டீரியோ என்ன செய்வார், கொஞ்சம் அவரோட சீட் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஜேடிக்கு டேக் அடிச்சு, அப்புறம் ஜேடியும் டொமினிக்கும் வந்து பென்தா வந்து டொமினேட்டாக இது பண்ணுவாங்க, டேக் டீம் மூவ் அடிப்பாங்க, டேக் சேட் கேபிளுக்கு டேக் பண்ண விடாமையே வந்து பார்த்துக்குவாங்க நம்ம பென்தாவை. ஸோ ஒரு கட்டத்தில் எப்படி பென்தா ரிவர்சல் எல்லாம் பண்ணி ஜேடியை அடிச்சு போட்டு போய் வந்து சேட் கேபிளுக்கு இது பண்ணிடுவார். சேட் கேபிளுக்கு இது பண்ணால் அவரோட கம்பேக் மூவ் மாற்றி மாற்றி இவங்க வந்து அவங்களோட மூவ்லாம் அடிச்சுக்குவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து யார் லீகல் போனோம்னா நம்ம சேட் கேபிள் அண்ட் ஆல்சோ டொமினிக் மிஸ்டீரியோ. ஸோ டொமினிக் மிஸ்டீரியோ பாயறதுக்கு ஒரு மாதிரி ட்ரை பண்ணும்போது அதை அப்படியே ரிவர்சல் பண்ணி சேட் கேபிள் வந்து எங்கல் ஸ்லாம் போட்டுருவார். எங்கல் ஸ்லாம் போட்டு பின்னாடிக்கு ட்ரை பண்ணும்போது டொமினிக் வந்து கிக் அவுட் பண்ணிடுவார். கிக் அவுட் பண்ண அந்த உடனே வந்து சேட் கேபிள் வந்து எங்கல் லாக் பிடிச்சிருவார் டொமினிக் மிஸ்டீரியோவுக்கு. ஸோ வந்து டொமினிக் ஃபர்ஸ்ட் டைம் ரிவர்சல் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த ரிவர்சலை ஊனோ ரிவர்ஸ் பண்ணி திருப்பியும் எங்கல் லாக் பிடிப்பார். திருப்பியும் செகண்ட் டைம் ஊனோ ரிவர்ஸ் பண்ணி எங்கல் லாக், தேர்ட் டைம் எங்கல் லாக். விடவே மாட்டார். அந்த க்ரீப்பை வந்து சேட் கேபிள் விடவே இல்லை. ஜேடி என்ன பண்ணுவார்னா அப்படியே சேட் கேபிள் பின்னால் வந்து ஒரு ஹெட் பட் அடிச்சோன்னே சேட் கேபிள் வந்து விழுந்துட்டோன்னே நல்ல வேலை பென்தா இருப்பார். பென்தா வந்து சேட் கேபிள் யார் நம்மளோட டொமினிக்கையும் அடித்து ஜேடியை அடித்து வெளியே தள்ளிடுவார். வெளியே தள்ளினோடனே அங்கேருந்து ஓடி வந்து ஓவர் த டாப் ரோப் சேலஞ்ச் சூசைட் டைவ் பண்ணுவார். பண்ணி ரெண்டு பேர்த்தையும் டுக் அவுட் பண்ணிட்டு டொமினிக் தான் லீகல் ரெஸ்லர். ஸோ லீகல் ரெஸ்லர் வந்து உள்ளுக்கு தள்ளிட்டு ஜேடி வெளியே நின்றுட்டு இருப்பார்ல, ஓடி வந்து ஒரு கெனடியன் டிஸ்ட்ராயர் போட்டுருவார், அதாவது ரிங்குக்கு வெளியே. அதோட வந்து நம்ம ஜேடியோட கேஸ் வந்து க்ளோஸ்ட். மனசை முடிஞ்சு. ஏன்னா கெனடியன் டிஸ்ட்ராயர் அவ்வளோ பவர்ஃபுல் மூவ்னு தெரியும். ஏன் வந்து அதை மெக்சிகன் டிஸ்ட்ராயர்னு கூப்பிடலன்னா, கெனடியன் டிஸ்ட்ராயர் மெக்சிகன் டிஸ்ட்ராயர் ஒன்று தான், அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நீங்கள் போய் பார்த்துக்குங்க, என்னென்னு கேட்காதீங்க. ஓகே, ஸோ அது முடிஞ்சா அது முடிஞ்சு உள்ளுக்கு போனோடனே நம்ம இந்த இதெல்லாம் லைக் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஓடிட்டு இருக்கும்போது ரெஃப்ரி அங்கே ஃபோக்கஸாக இருக்கும்போது டொமினிக் என்ன செய்வார்னா ஒரு ஹேமர் அவர் சப்பாத்திக்குள்ளே சொருவி சேட் கேபிளுக்கு வந்து 619 போட ட்ரை பண்ணுவார். 619 போட்டு ட்ரை பண்ணும்போது அதை வந்து சேட் கேபிள் பிடிச்சி ரிவர்சல் பண்ணோடனே ரிவர்சல் பண்ணி பார்க்கும்போது என்னடா சப்பாத்திக்குள்ளே என்னமோ இருக்குன்னு எடுத்து பார்த்தா உள்ளுக்கு ஹேமர் இருக்கும். ரெஃப்ரிட்டு கொடுப்பாரு, ஹேமர் பாரு சீட் பண்ணுறான் அப்படின்ட்டு. ரெஃப்ரி அதை எடுத்து போய் கொடுக்கும்போது ரெஃப்ரி வந்து அதை கொடுத்துட்டு வந்திருக்கலாம், ஆனால் அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அங்கே இன்னும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த சமயத்தை பயன்படுத்தி பென்தா வந்து டொமினிக் மிஸ்டீரியோவை கைத்திலேருந்து தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டோடனே மேட்சோட எண்டிங் வந்து என்ன செய்வார்னா சேட் கேபிள் வந்து ஜெர்மன் சூப்ளெக்ஸ், பிரீச்சிங் ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போட்டு மேட்சை வந்து 1, 2, 3ன்னு பீட் பண்ணிடுவார். நியூ ஐசி சாம்பியன் வந்து AAA சாம்பியன் வந்து பீட் பண்ணிடுவார். ஸோ பென்தா அண்ட் சேட் கேபிள் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. மண்டே நைட் ராவோட லாஸ்ட் மேட்ச், ஃபைனல் மேட்ச், மெயின் ஈவென்ட் யாருக்குன்னா ராய்ஸ் கீஸ் வர்சஸ் ஜேக்கப் ஃபாத்து ஸ்ட்ரீட் ஃபைட். இது வந்து ஆக்சுவலி நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் தான் வந்து 6-man டேக் டீம் மேட்ச் சண்டை போடுவாங்க. ராய்ஸ் கீன் வந்து எலியன் டீமாக இருப்பார். இந்த சைடு வந்து பிளட் லைனுக்கு வந்து நம்ம ஜேக்கப் ஃபாட்டெல்லாம் சண்டை போடுவாங்க. ராய்ஸ் கீஸ் வந்து தேய்ச்சிடுவார், அவங்க டீம் வின் பண்ணிடும். ஸோ அதோட ஆஃப்டர் மேட்ச் தான் வந்து இந்த மேட்ச். ஆக்சுவலி ராய் கீஸும் ஜேக்கப் ஃபாத்தும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் ரெஸ்லிங் WWE வரத்துக்கு முன்னுக்கு அவங்க வந்து ஸ்கூல் டைம்லேருந்து ஒன்றா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, காலேஜ் டைம்லேருந்து ஒன்றா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஒன்றா வந்து லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ரெஸ்லிங்க்கு வந்து இந்த கதைப்படி பார்த்தா தே ஆர் டிஃப்ரெண்ட் டீம். ஸோ வந்து நம்ம ஜேக்கப் ஃபாத் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு முன்னுக்குள்ள ப்ரோமோவில் வந்து நீ வந்து என்னோட ஃப்ரெண்ட் இல்லை, நீ வந்து என்னோட எதிரி, இப்போ நீ வந்து என் ஃபேமிலி இல்லை, என் ஃபேமிலி வந்து பிளட் லைன், என் ஃபேமிலி வந்து ரோமன் ரெயின், ஓகேவா, நீ வந்து என் ஃபேமிலி இல்லை, ஸோ உனக்கு எனக்கு சண்டை அப்படின்னு சொன்னோன்னே இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும்போது ரெண்டு பேருமே வந்து அடிச்சிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே வந்து ப்ளோஸ் பண்ணிக்குவாங்க, குத்திட்டு அந்த மேட்ச் அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளோட ராய் கீஸ் வந்து இந்த மேட்ச் டொமினேட் தான் அடிப்பார். முதல் வந்து அவர் தான் வந்து ஆக்சுவலி டொமினேட் பண்ணுவார் ஜேக்கப் ஃபாத்வை. மோஸ்ட்லி ஜேக்கப் ஃபாத் தான் டொமினேட் பண்ணுவார். அந்த மேட்ச் வந்து ராய் கீஸ் தான் வந்து அப்பர் ஹேண்டில் இருப்பார். ஸோ வந்து மாற்றி அடிச்சுக்குவாங்க, சுப்ளெக்ஸ்,
எல்லாம் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வெளியே மேசையில் தள்ளி விடுறது. ஸோ இந்த மாதிரி தான், ஒன்றும் எதுவுமே உடைக்கல, எதுவுமே திங்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ராய் கீஸ் வந்து மேசை எடுப்பார், மேசை எடுத்து உள்ளுக்கு வைப்பார். தென் சேர்ஸ் எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஜாமான்லாம் எடுத்து உள்ளுக்கு போடுவாங்க. ஸோ இந்த மேட்ச் அப்படியே வெளியே தான் ஓடிட்டு இருக்கும், சுற்றி சுற்றி மேட்சில் அடிக்கிறது, அந்த மாதிரி தான் மேட்சில் வீசுறது, அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். அப்புறம் உள்ளுக்கு போகும்போது ராய் கீஸ் என்ன சொல்றாரு, கெண்டோ ஸ்டிக்ல வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு நம்ம ஜேக்கப் ஃபாத்துவர். ஒரு 10 அடி கிட்ட விழுவோம் கெண்டோ ஸ்டிக்லேயே நம்ம ஜேக்கப் ஃபாத்துக்கு. அப்புறம் பின்னாடி ட்ரை பண்ணாரு, பின்லேருந்து எகிரிடுவாரு. ஜேக்கப் ஃபாத்து ஒரு மாதிரி ரிவர்சல் பண்ணி அவரு கெண்டோ ஸ்டிக்ல வந்து ராய் கீஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ராய் கீஸ் அடிச்சு அவரும் பின் அடிக்க ட்ரை பண்ணுவாரு, ராய் கீஸ் எகிரிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த சேர்ஸ்லாம் சும்மா தானே இருக்கு, சேர்ஸ்ல வந்து சூப்ளெக்ஸ் விழுவோம் நம்மளோட ஜேக்கப் ஃபாத்துக்கு. முதல் ஜேக்கப் ஃபாத்து தான் அடி வாங்குவார். அதுக்கப்புறம் சூப்ளெக்ஸ் விழுவோம், பவர் ஸ்லாம் விழுவோம். திருப்பியும் இவர் நம்ம ஜேக்கப் ஃபாத்து ராய்ஸ்க்கு வந்து பவர் ஸ்லாம் போடுவார். ஃபுல்லாக அந்த சேர்ஸ் எல்லாமே வந்து சம்பவம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெளியே திருப்பி சண்டை போட்டு அப்படியே வெளியே போவாங்க. வெளியே போயிட்டு நம்ம ராய் கீஸ் என்ன பண்ணுவார், ஜேக்கப் ஃபாத்து தூக்கி போய் பேரிகேட்டில் அடிச்சிடுவார், பேரிகேட்டை உடச்சிடுவாங்க. ஸோ வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்லாம் இதெல்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கெண்டோ ஸ்டிக் யூஸ் பண்ணாங்க, தென் சேர்ஸ் அங்கங்கே இதாச்சு, தென் வந்து பேரிகேட்டை உடச்சிட்டாங்க. தென் திருப்பியும் உள்ளுக்கு போயிட்டு நம்மளோட ராய் கீஸ் அவரோட ஃபினிஷர் ட்ரை பண்ணும்போது போடலான்னு போகும்போது ஜேக்கப் ஃபாத்து ரிவர்சல் பண்ணி செம்மன் ட்ராப் மேசையில் போட்டுட்டு பின்னடிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவாருன்னா புது ஃபினிஷர் சம்ஒன் டெத் கிரிப் பண்ண ஆரம்பிச்சிருவார். டெத் கிரிப் வந்து விடவே மாட்டார். அது வந்து அவங்களோட வந்து ஃபேமிலி மூவ்ல. ஸோ அது வந்து விடவே மாட்டார், ட்ரெடிஷ்னல் மூவ். ஸோ அதை டெத் கிரிப் பண்ணி நம்மளோட ராய் கீஸ் வந்து நாக் அவுட்டாகவே ஆயிடுவார். ஸோ அந்த மேட்ச் வந்து நாக் அவுட் கேஓவில் முடிஞ்சிடும். ஜேக்கப் ஃபாத்து வின் பண்ணிடுவார். ஈவன் தோ ரெஃப்ரி பெல் அடிச்சும் வந்து அந்த இதை வந்து விட மாட்டார், கிரிப் வந்து விடவே மாட்டார். அத்தனை பேர் வந்து தடுப்பாங்க, விடவே மாட்டார். திருப்பியும் விட்டுட்டு கொஞ்சம் விலகி போய் திருப்பி வந்து பிடிச்சிருவாரு. பிடிச்சி ஃபுல்லாக வந்து லைக் கேஓ ஆகி மேட்ச் வின் பண்ணி வந்து அந்த டெத் கிரிப் வந்து விடவே மாட்டார். தென் ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்க, திருப்பி போயிட்டு ராய் கீஸ் அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்பார். கடைசியாக வந்து ராய் கீஸ் வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தலைக்கிட்ட சேர் வச்சு அவர் ஓடி வந்து ஹிப் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம் போகும்போது மேனேஜர்ஸ் ஜெனரல் மேனேஜர்லாம் வந்து நீ பண்ணக்கூடாது அப்படி சொல்லி தடுப்பாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது சொல்லி ஓடி வந்து ஹிப் அட்டாக் நாக்காளியா முடிஞ்ச நம்ம ராய்ஸ்க்கு வந்து முடிஞ்சு அவ்வளோதான், நாக் அவுட். அப்புறம் வந்து நம்ம ட்ரைவல் சீஃப் அங்கேருந்து வந்து நீ பண்ணது கரெக்டு தான், வெரி குட் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி தலையாட்டுவார், ஓகே செம்ம அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஜேக்கப் ஃபாத்து வந்து ஸ்டாப் பண்ணுவார். ஸோ அந்த மேட்ச் வந்து அதோட முடிஞ்சு ரோமன் ரெய்னோட அப்ரூவல் பண்ணி நம்ம ஜேக்கப் ஃபாத்து வந்து வின் பண்ணிட்டார். அவ்வளோதான். தென் இந்த மேட்சோட எண்டிங் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன் வந்து உள்ளுக்கு போவார் பேக் ஸ்டேஜுக்கு. நம்ம AAA மேனேஜர் ரே மிஸ்டீரியோ வந்து உனக்கு ஒரு ஆஃபரில் உனக்கு ஒரு இது சொல்லணும், நான் வந்து என்னை மீட் பண்ணேன் ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம மண்டே நைட் அதோட முடியுது. ஸோ இதுதான் வந்து ரா ஆஃப்டர் சம்மர்ஸ்லாமோட ரிவ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராஸ்ன்னு சொல்லலாம் இந்த இயரோட. ப்ரோமோ மேட்ச் ஏன்னா எல்லா மேட்சுமே வந்து ஓகே தான். சோல் ருக்கா உமன்ஸ் மேட்ச் தவிர மற்ற மேட்ச் எல்லாமே வந்து ஆக்சுவலி வந்து நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அகெயின் நம்ம ஜோ என்ட்ரி ப்ரான் பிரேக்கர் மேட்ச் வந்து அவ்வளோ இல்லை, ஒரு 3 நிமிஷம் தான் அந்த மேட்ச். ஸோ அது வந்து ஆக்சுவலி என்னதுக்குன்னா ப்ரான் பிரேக்கரை டாமினேஷனை வந்து காட்டுறதுக்கு தான் அந்த மேட்ச் ஆக்சுவலி, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆஃப்டர் அந்த மேட்சோட ரியாக்ஷன், ஆஃப்டர் மேட்சோட ஆக்சுவலி இஷ்யூஸ் தான், ஆக்ஷன்ஸ் தான் வந்து அந்த மேட்ச்சில் இம்பார்ட்டன்ட். மேட்ச் இட் செல்ஃப் வந்து நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து இந்த மண்டே நைட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மண்டே நைட் தான் சொல்லலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரஸ்லிங் மச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் போயிட்டு வாங்க, டாடா.